வணக்கம், அபிநய் பேசுகிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டாலும் நீங்கள் என்னை தேடி வந்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. என் வாழ்வில் நடந்த தருணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் 1981ஆம் ஆண்டு பிறந்தேன். ஒரு சராசரி இளைஞனாக என் வாழ்க்கையை தொடங்கினேன். 2002ஆம் ஆண்டு செல்வராகவன் இயக்கத்தில் என் வாழ்வில் மறக்க முடியாத திரைப்படமான துள்ளுவதோ இளமையில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த படத்தில் தனுஷ் கூட நானும் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடித்தேன். இந்த படம் தான் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு என்னை அடையாளம் காட்டியது. அதன் பிறகுதான் அபிநய் என்ற பெயர் பலருக்கும் பரிச்சயமானது. அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன்மேகலை போன்ற சில படங்களில் கதாநாயகனாகவும் முயற்சி செய்தேன். தமிழ், தெலுங்கு, கன்னடம் என சுமார் 15 படங்களுக்கு மேல் நடித்துள்ளேன். நான் வெறும் நடிகர் மட்டுமல்ல, ஒரு டப்பிங் கலைஞராகவும் எனக்கென்ற ஒரு தனி உலகம் இருந்தது. என்னுடைய குரல் மூலம் பல பெரிய நடிகர்களின் பாத்திரங்களுக்கு நான் உயிர் கொடுத்தவன். நடிகர் விஜயின் துப்பாக்கி திரைப்படத்தில் வந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு நானே குரல் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் சூர்யாவின் அஞ்சான், கார்த்தியின் பையா போன்ற படங்களுக்கு கூட முக்கிய பாத்திரங்களுக்கு நான் குரல் கொடுத்திருக்கிறேன். இது என் மனதுக்கு மிகவும் பிடித்த வேலை. கடந்த சில வருடங்களாக என் உடல்நிலை சரியில்லை. கல்லீரல் நோயால் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். என்னால் முன்பு போல் சினிமா வேலைகளில் கவனம் செலுத்தவே முடியவில்லை. எனக்கு தாங்க முடியாத நிதி நெருக்கடியும் ஏற்பட்டது. சிகிச்சைக்கான பணம் இல்லாமல் நான் சிரமப்பட்ட போது ஒரு வீடியோ மூலம் திரையுலக நண்பர்களிடம் உதவி கேட்டேன். என்னுடைய வேண்டுகோளை ஏற்று நடிகர் தனுஷ் 5 லட்சம் எனக்கு கொடுத்தார். கலகலப்பான KPY பாலா உட்பட பல நண்பர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். அந்த உதவி நான் மரணிக்கும் வரை கூட இருந்தது. கல்லீரல் நோயுடன் நீண்ட நாட்கள் போராடினேன். இன்று நான் எனது 44வது வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டேன். நான் நடித்த என் கதாபாத்திரங்கள் மற்றும் என்னுடைய குரல் மூலம் என்றும் உங்கள் நினைவுகளில் வாழ்வேன் என்று நம்புகிறேன். என்னை மறந்து விடாதீர்கள். வருகிறேன்.